ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு ரொம்ப பேர் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்காக என்னுடைய பழைய மாதிரி வாய்ஸில் இன்றைக்கி நான் என் ஃபேஸ் கட்டாமல் பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். இந்த ஃபோட்டோகிராஃபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திருப்பதியில் எடுத்தது. ஏழுமலையான் கோவிலில் திருப்பதி பிரகாரத்தில் வச்சு நாங்கள் எடுத்தோம். மொட்டை போட்டிருக்கிறது வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறது நான், என் பக்கத்தில் எங்கள் அக்கா பொண்ணு, அது வந்து எங்கள் அக்கா, அது எங்கள் மாமா, அது எங்கள் அக்கா பையன், இது வந்து எங்கள் அக்கா ஃபேமிலி. நான் வந்து இங்கே போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு மொட்டை போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அடுத்த மாதத்துலேயே எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுங்க. அது என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் எங்கள் ஊரில் டூரு பிடிப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் இந்த மாதிரி. ஆண்டின்னு ஒரு அண்ணன் இருக்கார், அவர் டூர் பிடிப்பார். அதில் தான் நாங்கள் வந்து போவோம். அங்கே வந்து வருஷம் திருப்பதி போகையில் எங்கள் அம்மா மொட்டை போட்டுரும். இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக எல்லோரும் ஃபேமிலியாக திருப்பதி போயிட்டு வந்தது. அப்போ பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு. ஒல்லியாக இருப்பேன். இப்போ தான் பிள்ளைங்க மிச்சம் வைக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் பெருத்து போய் கிடக்குறோம். இந்த ஃபோட்டோ வந்து மெரினா பீச்சில் எடுத்ததுங்க. இது வந்து அந்த லாஸ்ட்டு சிவப்பு கலர் சாரி எங்கள் அம்மாவோட தங்கச்சி, எங்கள் குட்டியம்மா. அது பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அக்கா சின்ன அக்கா, அது பக்கத்தில் எங்கள் அம்மா. அந்த ஆரஞ்சு கலர் சேலை எங்கள் பெரிய அக்கா, அது பக்கத்தில் இருக்கிறது எங்கள் முனிஸ் அக்கா. எங்கள் அம்மா பிடிச்சிருக்கிறது பூரா எங்கள் அம்மாவோட பசங்க எல்லோரும். எங்கள் அம்மா வந்து என் சின்ன பையனை மட்டும்தான் பார்க்கல. அதுவும் எங்கள் அம்மா நான் வயிற்றில் இருக்கேன்னு, நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சிருந்ததுமே எங்கள் அம்மா 2 நாள்லே இறந்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு கவலை தான் எனக்கு. இது வந்து நாங்கள் எல்லோரும் ஜாலியாக சென்னையில் எடுத்த ஃபோட்டோ தாங்க இது. எங்கள் அம்மாவோட பேரன் பேத்திங்கள். இப்படி தாங்க எங்கள் அம்மா வந்து யாரையுமே தனியாக விடாது. எங்கே போனாலுமே எல்லோரும் ஒன்றா தான் போவோம். எங்கள் அம்மா அவ்வளோ நல்ல குணம். எங்கே போனாலுமே யார் பிள்ளைங்களையாவது கூட கூட்டு போயிடும். என் பிள்ளைங்கள தான் கூட்டு போனதே இல்லை. ஏன்னா நான் அப்போ தான் குழந்த பெற்றிருந்தேன். இவங்களாம் அப்போ வந்து நான் கல்யாணம் ஆகலை. இல்லை சொல்கிறேன், எங்கள் அம்மா அந்த மாதிரி வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை. எங்கள் அம்மா நல்லா உடம்புல கெதி இருக்கும்போது வருஷம் இப்படி தான் எங்கேயாவது சுற்றிட்டு வரும். அப்படிலாம் போகும்போதெல்லாம் எங்கள் அக்கா பிள்ளைங்களை யாரையாவது கையில் கூப்பிட்டு போயிடும். சின்ன அக்கா பிள்ளைங்களை கூப்பிட்டு போனதில்லை, ஃபேமிலியாக தான் போவோம். எல்லோரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு ஆசை தான். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் வேணும். ஏன்னா எங்கள் அம்மா வேணும். எங்கள் அம்மா இல்லாமல் அது நடக்காது. யாரும் ஒன்றும் சேர மாட்டாங்க. இது தாங்க சொந்தம். வீட்டில் ஒரு தலை போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.